எல்லாரும் என்னை வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் ஏன் ஜாதிக்கு விரோதமாக பேசுகிறீங்க? நிறைய பேர் ஜாதிக்கு விரோதமாக ஒன்றுமே பேசுகிறதே இல்லை, எல்லாம் பயப்படுறாங்க, நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க அப்படின்னு சிலர் என்னை வந்து கேட்குறாங்க. உண்மை என்னென்னா, நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க. மகாத்மா காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் எழுதின அம்பேத்கர் அண்ணல் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, நெல்சன் மண்டேலா பேசியிருக்கிறாரு, முக்கியமாக மகாகவி பாரதியார் ஜாதிகள் இல்லேடி பாப்பா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்போ இத்தனை மேதைகள் பேசுனதெல்லாம் பொய்யா? இவங்க பண்ணின காரியங்கள்லாம் தவறானதா? கிடையாது. இவங்க பண்ணதெல்லாம் நல்ல காரியங்கள். இவங்களுக்கு வந்து நாட்டுக்கு எப்படி நன்மை வரும், குடும்பங்களுக்கு எப்படி நன்மை வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அதை பற்றி அவங்க அதிகமாக பேசி எழுதி மக்களை உற்சாகப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. ஜாதிக்கு விரோதமாக பேசினவர்களில் முதல் யார் பேசுனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இதை பேசியிருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன், அவர் சொல்கிறது நல்லதாக இருக்குன்னு சொல்லி அவர் பின்னாடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற எல்லாரும் இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவே ஜாதிக்கு விரோதமாக போராட்டத்தை நடத்தியிருக்காரு. வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு, ஜாதி பகையை அவருடைய இரத்தத்தினால உடைத்து நம்ம ஜாதிகளை ஒன்றாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி பைபிளில் பல இடங்களில் எழுதியிருக்கு. நம்ம பைபிளை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. இந்த இவ்வளோ பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடப்பித்து காமிக்க வேணாமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கேன், அந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கேன், இப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறோமே. இயேசு ரத்தம் சிந்தி போட்டு போனதை நம்ம செய்யாமல் போனால் அது எவ்வளவு பெரிய தவறு அவருக்கு முன்பாக. அவர் ரத்தம் எதுக்கு அதை சிந்தினார்? ஜாதிகளை ஒன்றாக்க வேணும், மதங்களை ஒன்றாக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை தன்னுடைய ரத்தமாக இந்த பூமியில் சிந்தி கொட்டி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரே. அவர் காட்டின வழியில் நம்ம ஏன் போகக்கூடாது? இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அந்த வழியில் கண்டிப்பாக போயாகணும். அவர் ஒரு கிரயத்தை செலுத்தி இருந்தால் நானும் அதே கிரயத்தை செலுத்துறதுக்கு நான் ஏன் தயங்கணும்? நம்ம தயங்கக்கூடாது. எழுந்து கட்டுவோம், ஜாதியை ஒழிப்போம், பயப்படுகிறவர்களிடத்திலிருந்து கிறிஸ்தவத்தை மீட்போம். வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரிய காரியங்களை உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக செய்வார்.